ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்பளம் வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பளம் வறுத்துட்டு அதில் நான் வைக்கிற திங்ஸ்லாம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வட்டமாக வறுத்துங்கன்னா அதே மாதிரி வட்டமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு அப்பளத்தை சுட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா சுட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அப்பளத்தை இப்படி திருப்பி திருப்பி சுட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கண்டினியூஸ் வச்சிங்கன்னா எரிஞ்சிடும். இப்படி திருப்பி சுட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்பளத்தில் வைக்கிறதுக்கு தேவையானது கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கிங்க. இந்த சுட்ட அப்பளத்தை நொறுக்கிக்கணும். இந்த குடமிளகாவை மெலிசாக நீட்டாக அரிஞ்சிக்கணும். தக்காளியும் மெலிசாக நீட்டாக அரிஞ்சிக்கணும். கேரட் துரிக்கணும். வெங்காயம் கொஞ்சோண்டு, சீஸை கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மெலிசாக. இப்போ எல்லாத்தையும் ஒன்று அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வெண்ணெய் ஃபஸ்ட்டு வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்ணெய் வச்சுட்டு அப்புறம் இந்த குடமிளகாவை தூவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குடமிளகாவை தூவிட்டு வெங்காயம் தூவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தூவிட்டு இந்த தக்காளியை தூவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மேலே இந்த சீஸை நீட்னா கட் பண்ண சீஸை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேரட்டு, வெங்காயம் அப்படியே தூவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சோண்டு தூவும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக தான் தூவணும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் நிறைய தூவக்கூடாது. நிறைய தூவினிங்கன்னா வயிறு வலி வந்துடும். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான அப்பளம் ரெடி. இதை அப்படியே கடித்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.